டாக்டர். எஸ் கம் இன். வணக்கம் டாக்டர். வணக்கம், உட்காருங்க. நீங்க தான் போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டதா? ஆமா டாக்டர். சொல்லுங்க. என் பேர் ராஜகோபால். மீடியா மேத்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். இது என் மனைவி கல்யாணி, ஹவுஸ் ஒய்ஃப். வணக்கம். எங்களுக்கு ஒரே ஒரு பையன், பேரு தேவேந்திரன். பிரச்சனை யாருக்குங்க? என் பையன் தேவுக்கு மேடம். என்ன பிரச்சனை? சமீப காலமா ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றான். ஒரு மாதிரியானா? ஆமா மேடம், நடுராத்திரியில அவன் ஒரு மாதிரி ஆயிடுறான். எங்களுக்கு என்னன்னு தெரியல. என் பையன் மொட்டை மாடியில நடுராத்திரியில ஒரு சமயம் ஆம்பளை குரல்லையும் ஒரு சமயம் பொம்பளை குரல்லையும் வேற வேற பாஷைகள்ல பேசுறான். அதை பார்த்து நாங்க மிரண்டு போயிட்டோம். எத்தனை நாளா இந்த மாதிரி நடக்குது? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் மேடம். நேத்து நாங்க 2 பேருமே சேர்ந்து பார்த்தோம். இது எப்பத்துல இருந்து நடக்குதுன்னு தெரியல. சரி, மத்த நேரத்துல எப்படி பிஹேவ் பண்றார்? கில்லாடித்தனமா இருப்பான். பிசிக்கலி as well as mentally he is fit on everything. ஓஹோ. உலகத்தை பத்தி பேசுவான். வாரத்துல ஒரு முறை கம்பெனி ட்ரெயினர்ஸா இருக்கிற MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெக்சர் கொடுப்பான். மத்தபடி அவனுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கிறத அவனுடைய நடவடிக்கைகள் வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது. சரி, உங்க பையனை ஒரு தடவை கூட்டிட்டு வர முடியுமா? மேடம், வேற ஏதாவது வழி இருக்கா? அவன் வீட்டையே 2 ஆக்கிடுவான். முன்கோபம் ஜாஸ்தி. சரி, அவர் கூட பேசாம அவரோட பிரச்சனையை நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் மேடம். நீங்க எங்க வீட்டுக்கு என்னோட ஃப்ரெண்டு மாதிரி வரணும். பேச்சுவாக்குல பழகிட்டா அப்புறம் சகஜமாயிடுவான். வர முடியுமா டாக்டர்? சரி, வரேன். அப்ப நாங்க வரட்டுமா டாக்டர்? வரங்க மேடம். வாங்க, போயிட்டு வாங்க. ஹலோ மிஸ்டர் ராஜாராம். ஹலோ சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. கண்டிப்பா சார். நேத்து வரைக்கும் 10,000 ரூபாய் சம்பளம், நாளையில இருந்து 20,000 ரூபாய் சம்பளம். ஆபீஸ் குவார்டர்ஸ்ல வீடு, லோன் போட்டு 2 வீலர் எடுத்துக்கலாங்கிற ஃபெசிலிட்டி, மெடிக்கல் அலவன்ஸ், டிராவல் அலவன்ஸ், இப்படி எல்லா அலவன்ஸும் கொட்டி கொடுத்துருக்கீங்களே சார் எனக்கு. இந்த ப்ரமோஷன் நீங்க எதிர்பார்த்தீங்களா? சத்தியமா நினைச்சு பார்க்கவே இல்ல சார். ரெண்டு சீனியருங்களை ஓரம் கட்டிட்டு உங்களுக்கு நான் இந்த ப்ரமோஷனை கொடுத்திருக்கேன், தெரியுமா? தெரியும் சார். நான் ஏதாச்சும் கைமாற கேட்டா தருவீங்களா? என்ன சார் இது? என்கிட்ட இருக்கிறத என்ன கேட்டாலும் கொடுப்பேன் சார். உங்ககிட்ட இருக்கிற விஷயம் தான் நான் கேட்க போறேன். கேளுங்க சார். ராஜாராம், உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்ற விஷயம் எனக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்கன்ற விஷயமும் தெரியும் சார். தயவு செஞ்சு எந்த பொண்ணையும் காதலிக்கலன்னு மட்டும் போய் சொல்லிடாதீங்க. ஏன்னா போன வாரம் தான் உங்க 2 பேரையும் நான் பீச்ல பார்த்தேன். நீங்க அந்த பொண்ணோட இடுப்புல கை போட்டு உட்கார்ந்துருந்தீங்க. சாரி சார், நான் உங்களுக்கு கவனிக்கல. பரவாயில்ல. எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? 2 வருஷமா சார். அந்த பொண்ணோட பேர் என்ன? கீர்த்தனா. கீர்த்தனா பேரும் அழகு, ஆளும் அழகு. கீர்த்தனா என்ன பண்றாங்க? ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? ராஜாராம் சார், உங்களுக்கே தெரியும் என் மனசுல என்ன படுதோ அதை பட்டுன்னு சொல்லிடுவேன். என் மனசுல என்ன படுதுன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். எனக்கு அந்த கீர்த்தனை வேணும். பதட்டப்படாதீங்க ராஜாராம். நான் கீர்த்தனாவை நிரந்தரமா வச்சுக்கிறதுக்கோ இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோ கேட்கல. பின்ன ஜஸ்ட் ஒன் டே, ஒரு தடவைக்கு மேல எந்த பொண்ணையும் தொடர்றது சார். நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சார். ஒரு கம்பெனியோட MD நீங்க, இவ்வளவு கீர்த்தனமாவா? உங்களை நான் எவ்வளவு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கேன். வெயிட். இந்த அல்வா பேச்செல்லாம் இங்க வேண்டாம். எனக்கு திடீர்னு மழையில ஒரு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணும். உடனே சாப்பிட்டாகணும்.
இப்ப எனக்கு கீர்த்தனா வேணும். அரேஞ்ச் பண்ண. உனக்கு ப்ரமோஷன், எனக்கு கீர்த்தனா. என்னால உனக்கு ஒரு ஆதாயம் கிடைச்சிருக்குன்னா உன்னால ஒரு ஆதாயம் எனக்கு வேணும்னு நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். நல்லா யோசனை பண்ணு. 10 நாள் டைம். அதுக்கப்புறம் உன்னோட பதில் எனக்கு பாசிட்டிவா இருந்ததுன்னா உன்னோட ப்ரமோஷன் ஆர்டர் வில் ஸ்டாண்ட். அப்படி இல்லைன்னா மாறி போயிடும். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் இந்த கம்பெனில நீ தொடர்ந்து வேலை பார்க்க முடியுமான்றதும் சந்தேகம் தான். சார் சார் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். என் குடும்பம் முழுவதும் என்னோட சம்பளத்தை தான் சார் நம்பி இருக்கு. அதனாலதான் உங்க பிரச்சனையை நீங்களே சால்வ் பண்ணிக்கங்கன்ட்டு பால உங்க கோர்ட்ல விட்டுருக்கேன். யோசிச்சு சொல்லுங்க. சார் சார் நீங்க போலாம் மிஸ்டர் ராஜாராம். சார் அதுல சார் நான் நீங்க சொல்றேன். போலான்னு சொன்னேன்.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.